வளம் மிக்க தமிழகம் மாத்திரமல்லாமல் வளமான ஈழத்தை அமைப்பதற்கும் விஜய் ஒத்துழைக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் ஈழத்தமிழர்களின் பிரச்சினை தொடர்பிலும் கச்சதீவு தொடர்பிலும் புதிய முதலமைச்சர் இந்திய மத்திய அரசுடன் பேசி காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை நாங்கள் ஏற்கனவே அனுப்பியிருக்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனது வாழ்த்துக்களை இந்த ஊடகத்தினூடாக நாங்கள் முக்கியமாக அவர் இன்று காலை முதலமைச்சர் என்ற பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக முதலாவதாக நாங்கள் எங்களது ஒரு முழுமையான வாழ்த்துக்களையும் அவர் அடுத்த 5 வருஷங்களுக்கு தமிழகம் இன்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பலபடி முன்னேற்றகரமான நிலைக்கு தமிழகத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் நம்புகின்றோம். அவர் கடுமையாக அதற்கான வேலைகளை செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். என்று சொன்னால் அவர் அரசியல் ரீதியாக பார்க்கிற பொழுது அவர் முதன்முறையாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தமிழகம் இந்தியாவில் ஏறத்தாழ பல்வேறுபட்ட துறைகளில் ஒரு முதன்மையான ஸ்தானத்தை கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் அதற்கு மேலதிகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழகத்தை வழிநடத்துவது என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம். தமிழகம் அப்படி முன்னேறுகிற பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அது நிறைய வாய்ப்புகளை உருவாக்கும். அது கல்வியிலும் சரி, ஈழத்தினுடைய பொருளாதார அபிவிருத்தியிலும் சரி, அது பல்வேறுபட்ட தாக்கங்கள் கலாச்சாரம் பண்பாடுகளிலும் சரி, அது பல தாக்கங்களை உருவாக்கும். ஆகவே அந்த வகையில் திரு யோசப் விஜய் அவர்கள் நிச்சயமாக நான் நம்புகின்றேன். அவர் ஏற்கனவே ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒருவர். ஆகவே அந்த வகையில் ஈழத்தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அவர்களும் அதாவது இரண்டு பக்கத்து இருக்கக்கூடிய 2 நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பொதுவாக எல்லா விஷயத்திலும் அவர்கள் ஒன்றுபட்டு கைகோர்த்து செல்லக்கூடிய அளவுக்கு உருவாகமாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் தமிழ் மக்களினுடைய அந்த என்னென்னு சொல்றது குரல் ஓங்கி ஒலிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே அவற்றை புரிந்து கொண்டு தமிழகம் முன்னேறும் என்பது மாத்திரமல்ல, தமிழகம் 8 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொண்ட இந்தியாவிலேயே பலமான ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஆகவே அந்த மாநிலம் ஈழத்தமிழ் மக்களுக்கு கை கொடுப்பதனூடாக ஈழத்தமிழ் மக்களும் அவர்களுடன் இணைந்து பயணிக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் நான் நம்புகின்றேன் திரு விஜய் அவர்கள் அவர் முதல் முறையாக அவர் ஒரு முதலமைச்சராக வந்தாலும் கூட இளைஞர்கள் யுவதிகள் போன்ற ஒரு பெருமளவு மக்களுடனான கவனத்தை தன் பக்கம் திருப்பி இருக்கிறார். ஒரு ஈர்ப்பை தன் பக்கம் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு 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 பொருளாதார ரீதியாக வளமிக்க தமிழகம் மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியாக ஒரு வளமிக்க ஈழத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் அவர் ஒத்துழைக்க வேண்டும். அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்திய தமிழ் மக்கள், தமிழக தமிழ் மக்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய உதவி ஒத்தாசைகளை பெற்றுக் கொடுக்க அவர் முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழ் மக்கள் எல்லோருமே அவர் முதலமைச்சரான தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்ததற்கு மீண்டும் நாங்கள் அவருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கச்சதீவு என்பது திருமதி இந்திரா காந்தி அவர்களது காலத்தில் திருமதி பண்டார் நாயக் அவர்களுடன் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு முடிவு. இதுவரையும் பல பேர் கச்சதீவை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதற்காக கச்சதீவு பற்றி உடனடியாக ஒரு முடிவு ஏற்படும் என்று சொன்ன விடயம் அல்ல. கச்சதீவு மீண்டும் தமிழகத்தின் வசம் பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக அவர்கள் மத்தியில் இருக்கிறது. அது முக்கியமாக மீனவர்களுடைய பிரச்சனை அதற்கு ஒரு முக்கிய காரணியாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற பட்சத்தில் கச்சதீவு பிரச்சனை என்பது காணாமல் போன ஒரு பிரச்சனையாகவும் போய்விடலாம். ஆகவே இதில் முக்கியமான பிரச்சனை மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது. அதற்கு தமிழகத்து மீனவர்களையும் ஈழத்து மீனவர்களையும் கோர்த்து விடுவது என்பதல்ல, அவர்களுக்கிடையில் முரண்பாடுகளை வளர்ப்பது என்பதல்ல, அவர்களுக்குள் முரண்பாடுகளை உருவாக்கிவிட்டு இன்னொரு குளிர் காய்வது என்பதும் அல்ல. மாறாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதனை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதற்கு இதில் நிபுணத்துவம் வாய்ந்த பல பேர் அங்கும் இருக்கிறார்கள், இங்கும் இருக்கிறார்கள். ஆகவே அதற்கான ஒரு ஆணித்தளமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதனை ஈழத்து மீனவர்களும் வேண்டி நிற்கிறார்கள். அப்படி அது நடக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் பேசுகிற அல்லது அவர்கள் பேசுகிற கச்சதீவு பிரச்சனைகள் எல்லாம்
சில சமயம் காணாமல் போன பிரச்சனைகள் ஆகிவிடலாம். ஆகவே ஈழத்தமிழ் மக்களது அந்த கடற்பிரச்சனை அல்லது மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவு காணப்பட வேண்டும். அதில் திரு விஜய் அவர்கள் இந்திய மத்திய அரசாங்கத்துடன் பேசி அது தொடர்பான ஒரு காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய